பாவத்தை விட்டுடுங்க. பாவம் இருந்தா பாவத்தை விட்டுடுங்க, ரட்சிப்பை பெற்றுடுங்க. பரிசுத்த ஆவிக்குள்ள எப்போதும் இருங்க. தேவ ஆவியானவர் நடத்தப்படுற மாதிரி இருக்கணும். நீங்க தனித்தனியா இருக்கக்கூடாது. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள இருந்து அவர் நடத்தணும். வாயை திறந்து அவர் தான் பேசணும், கண்ணை திறந்து அவர் தான் பார்க்கணும். நீங்க எங்கேயாச்சும் போனா அவர் தான் என்ன பண்ண கூட்டிட்டு போனோம் அவரை. ஓகேவா? சரி, சங்கீதம் 96 2-3 வாசிப்போம். நான் சீக்கிரம் முடிக்க போறீங்கன்னு சொன்னாக்கா இது நம்ம திருவிருந்து இருக்கு, அதனால ரொம்ப முக்கியம். அதனால கரெக்டா 1/2 மணி நேரத்துல முடிச்சிடுறேன். கர்த்தரை பாடி அவருடைய நாமத்தை ஸ்தோத்தரித்து நாளுக்கு நாள் அவருடைய ரட்சிப்பை சுவிசேஷமாய் அறிவியுங்கள். நாளுக்கு நாள் அவருடைய ரட்சிப்பை சுவிசேஷமாய் அறிவியுங்கள். பிரியமானவர்களே, இது கடைசி காலம். ஆண்டவரை இயேசு கிறிஸ்து குறித்து தினமும் எல்லாருக்கும் சொல்லணும். ரட்சிப்பை சுவிசேஷமாய் அறிவிக்க வேண்டும். நாம தெரிஞ்சவர்களுக்கே சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அப்படி அல்ல, அறியாத மக்களுக்கு சொல்ல வேண்டும், தெரியாத மக்களுக்கு சொல்ல வேண்டும். இயேசுனா யாரு தெரியாத எவ்வளவு ஜனங்க இருக்கிறாங்க, அவங்களுக்கு சொல்லுங்க. உங்க சொந்தக்காரருக்கு சொல்லுங்க, பக்கத்து வீட்டுல சொல்லுங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லுங்க. காலம் முழுமையாக பயந்து 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 வாழ்ந்துகிட்டே காலத்தை கழிச்சிடாதீங்க. நான் சொல்ல வசனம் சொல்லுது, நாளுக்கு நாள் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே இன்றைக்கு நான் உங்களை பத்தி சொல்லி இருக்கிறேனா அல்லது நாட்கள் வீணா கழிச்சிட்டேனா? சில பேர் எந்த நேரம் செல்போன்லயே மூழ்கி இருப்பாங்க. அது போல இருந்தா விட்டுடுங்க. ஆண்டு கேட்பாரு, மகனை இத்தனை ஆண்டு காலமாக ஆலயத்துக்கு சென்றாயே, ஒரு ஆத்மாச்சம் ஆதாயப்படுத்தினியா கேட்பாரு. கடைசி நாட்கள்ல நீ வெறுமையா போக முடியாது. நீ வெறுமையாக இருந்தா ஆண்டு உன்னை சேர்த்துக்க மாட்டவர், அனுப்பிடுவாரு. ஆகினால் பிரியமானவர்களே, ஒவ்வொரு நாளும் உங்களோட பழகுறவங்களுக்கு சொல்லுங்க. வீட்டுக்கு எத்தனை பேர் வராங்கல்ல, நான் இப்படிதான் சொல்லுவேன். மீன்காரமா வருவாங்க, வாமா ஸ்தோத்திரம், அப்படியே என்ன பண்ண கை வச்சு ஜோமன், ஏசப்பா இன்றைக்கு மீனெல்லாம் சீக்கிரமா விட்டு போக வேண்டும், இவன் பாரத்தெல்லாம் குறைச்சி போடுங்கப்பா, இவன் கண்ணீரை கழிப்பா மாற்றுங்க, உங்க கழுத்து வலி உடம்பு வலிலாம் நீங்க போட்டுன்னு சொல்லி ஜோமன் அனுப்பும்போது மறுநாள் வருவாங்க, ஐயா இன்னைக்கு ஜோம் பண்ணுங்க, நேற்றுக்கே நல்ல வியாபாரம் ஆயிடுச்சு, இயேசு பத்தி நீங்க போகும்போதே ஜோம் பண்ணிட்டு போங்க. அதை ஏதோ நினைச்சுன்னு போறேன் நானு. அதே போல கவனிங்க, கீரைக்காரமா வந்தாங்கன்னா நான் எப்பவுமே ஒரு கட்டு 20 ரூபா சொன்னாக்கா 30 ரூபா தருவேன். ஏன்னு கேட்பாங்க. இல்லம்மா நீங்க இன்னைக்கெல்லாம் என்ன பண்ணுங்க, பாரத்தை சுமந்து சுமந்து எவ்வளவு கஷ்டப்படுறீங்க, 10 ரூபாய் என்ன ஆக போகுது, போங்கம்மா நான் ஜோம் பண்ணி அனுப்புறேன். நம்ம என்ன பண்ண தெரியுமா, ஏன் அவ்வளோ வேலை சொல்றேன், அதில் 5 ரூபாய் கம்மி பண்ணுவோம். புரியுதா? அதுவும் என்ன பண்ணு சொன்னாக்கா மாமி அனுப்புவோம். மாமி தான் என்ன பண்ணும், அடிச்சு கேட்கும். என்ன கேட்கும், பாவம் எனக்கு எல்லாம் பாரத்தை சுமக்கிறாங்களே, ஒரு 5 ரூபா போட்டு தந்தா என்ன, யாரும் ஃப்ரெண்ட்ஸ் வரட்டுமே, 2 பேரும் பாயிட்டு இரு, நான் எடுக்கிறேன் நீ எடுக்கிறேன்னு என்ன பண்ணுவாங்க, தள்ளிட்டு கையை தள்ளி ஒரு தருவாரு. ஆனா அவங்க இன்னைக்கெல்லாம் பாரத்தை சுமக்கிறாங்களே, ஒரு 5 ரூபாய் எக்ஸ்ட்ரா தந்தா என்ன, சுவிசேஷம் சொல்றதுக்கு அந்த 5 ரூபாய் உங்களுக்கு போதுமானதான் இருக்கும். அழகா சொல்லலாம், மா நீங்க போமா நான் ஜோம் பண்றேன், சூப்பரா வியாபாரம் ஆயிடும். ஆனா அந்த பக்கம் வரும்போதெல்லாம் கண்டிப்பா வாங்கணும். நீங்க என்ன பண்ணா, எதுக்கு எப்படிமா வியாபாரம் நல்லா ஆயிடுச்சா, பிள்ளைங்கெல்லாம் எப்படி இருக்கிறாங்க, கவலைப்படாதமா நீங்க நல்லா இருப்பீங்க சொல்லுங்க. புரியுதுங்களா? எவ்வளவு பேர் தேடி வராங்க வீடு தேடி. ஓகே, அப்ப என்ன பண்ணுங்க, தினமும் சொல்லணுமா. அடுத்த வருஷம் வாசிங்க. சகல ஜனங்களுக்குள்ள அவர் அதிசயத்தை நீங்க சொல்லணும். இப்ப நான் பெற்றுக்கொண்ட ரட்சிப்பு, நான் எப்படி ரட்சிப்பை பெற்றேன், எப்படி ஆண்டு ஏற்றுக்கொண்டேன்னு சொல்லி அநேகருக்கு நாம சத்தியத்தை சொல்லணும். நான் பார்க்குறவங்களுக்கெல்லாம் உட்கார்ந்து நான் எப்படி ரட்சிப்படும் தெரியுமா என்று சொல்லி நான் ரட்சிப்பட அனுபவத்தை அவங்களுக்கு பகிர்ந்து கொள்வேன். என் சாட்சி அவங்களுக்கு சொல்லி அவங்க ஆண்டு பக்கமாக இழுப்பேன். அப்படியே பிரதர் ஒரு அதிசயம் நடந்ததா, ஆமா ஆண்டு இல்லைன்னு சொன்னாக்கா நான் இல்லை, நான் எப்போ மண்ணுக்கு மண்ணா புல்லுக்குள்ளா போயிருப்பேன். இன்னைக்கு நம்ம மத்திய நிக்கிறது ஆண்டோட கிருபை. நீங்க நாளுக்கு சொல்லிட்டே இருக்கணும். ஒவ்வொரு நாளும் ஃப்ரெண்ட்ஸும் இருக்கிறாங்க. சில நேரத்துல எக்ஸாம் நடத்துங்களேன், எனக்கு படிச்ச ஏறவே மாட்டேன்னு சொல்லும் போது இது அவனுக்கு சந்தர்ப்பம், உடனே பயன்படுத்திங்க. பயப்படாத, நான் உனக்காக ப்ரே பண்றேன், நீ நல்லா மார்க் எடுப்ப, ஆல் கிளியர் பண்ண, கவலைப்படாதப்பா என்று சொல்லுங்க. நம்ம தான் சொல்ல மாட்டோமே. நம்ம வீட்டில் ஒரு பேரு, ஸ்கூல்ல ஒரு பேர் வச்சிருப்போம். இப்படிதான் என்ன பேரு, அங்க பாத்தீங்கன்னு சொன்னாக்கா ருக்மணி, இங்க பார்த்தா ரூத். 2 ரூல் தானே வருது.
புரியுதுங்களா? நம்ம ஆளுங்க அப்படிதான் பண்ணுவாங்க. அங்க பார்க்கும்போது என்ன பேருங்க? நெகேமியா. என்னது? இந்த இடத்துல பார்க்கும்போது ராமமூர்த்தி. ஓகேவா? இப்படி வச்சுக்குவோம் நம்ம. இல்ல பிரதர், அரசாங்கத்துல என்னமோ அரசாங்கத்துல வாரி வாரி கொடுத்துற மாதிரி யாராச்சும் அந்த மாதிரி செஞ்சிருக்காங்களே? இல்ல. நீங்க இருந்தா ஒன்று ஆண்டுக்காக ஒழுங்கா இருந்து சாகுங்க. மாத்தி மாத்தி என்ன பண்ணாதீங்க, இப்படியா இது பண்ணாதீங்க. இயேசு இந்த வார்த்தை சொல்றதுக்கு வெக்கப்படக்கூடாது. நீ வெக்கப்பட்டீங்கன்னா ஆண்டு உங்களுக்கு குறித்து வெக்கப்படுவாராம். ஓகேவா? 2 கொரிந்தியர் 6:2 வாசிங்க. அனுக்கிரக காலத்திலே நான் உனக்கு செவி கொடுத்து இரட்சணிய நாளிலே உனக்கு உதவி செய்தேன் என்று சொல்லி இருக்கிறாரே. இதோ இப்பொழுதே அனுக்கிரக காலம். இப்பொழுது அனுக்கிரக காலம். இப்போது ரட்சணிய நாள். நாளைக்கு பார்த்துக்கலாம். பரவாயில்ல, கிறிஸ்துமஸ் வரட்டும், ஜனவரி வரட்டும். இல்ல, இன்றைக்கே நீ புறப்பட்டு போ. யாராச்சும் பார்த்தனா, அன்றே எனக்கு வாய்ப்பு கிடைக்குமா, ஒரு அன்பை எடுத்து சொல்றதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைச்சா சொல்லிடுவேன். சொல்லுங்க. நாளைக்கு நாட்களை கடத்தக்கூடாது. நாளைக்கு இருப்ப நிச்சயம் இல்லை. இன்னைக்கே சொல்லிடுங்க. நான் எப்படின்னு சொன்னாக்கா, சின்ன பிள்ளைங்க இருந்தாக்கா அப்படி என்ன பண்ண கூட்டி சேர்த்து அவங்களுக்கு கதையை சொல்லிடுவேன். ஒரு கதையை சொல்லி ஒரு பாட்டை கற்றுக் கொடுத்தவங்களுக்கு அப்படியே அவங்களுக்கு ஏதாச்சும் சாக்லேட் வாங்கி கொடுத்து, இல்லையா, அப்படிதான் சொல்லி தருவேன். இயேசு நம்பு, செய்யாத வம்பு. பசங்க என்ன பண்ண சொன்னாங்க, அப்படிதான். அப்பதான் அவனுக்கு வந்து உனக்கு தெம்புன்னு சொல்லி அப்படி சிரிக்க வச்சு அந்த பிள்ளைங்களை ஆண்டு சமூகத்தில் இழுத்துருவோம். வாலி பிள்ளைங்களா அந்த பிள்ளைங்க கூட போயிட்டு அவங்களுக்கு என்ன குறை, என்ன தேவையா இருக்கிறது, அந்த தேவையை நம்ம பார்க்கணும். எடுக்கணும்னு சொன்னா ஏற்றுக்க மாட்டாங்க வாலி பிள்ளைங்க. அப்படியே தலையை சொல்லுவாங்க, ஐயா ஃபீஸ் கட்டலையா. அப்ப நம்மளால முடிஞ்சது என்ன பண்ண, ஏதாச்சும் பெரிய அமௌண்ட் தேவையில்லை, சின்ன அமௌண்ட் கொடுத்து, பயப்படாதப்பா, என்னால முடிஞ்சது இதுதான், ஜெபம் பண்ணு, கர்த்தர் தருவாரு. அப்ப என்ன பண்ணுவோம், ஐயா நல்ல நேரத்தில் உதவி செஞ்சீங்க, நீங்க கொடுத்தோம் அந்த பிரதன் தந்தாரு, நமக்கு தான் எடுக்க மாட்டோமே, இப்படி எடுக்க பண்ணுவோம். பாக்கெட்ல இருந்து பாஸ்டே வெளியே வராது. சில பேர் என்ன பண்ணுங்க, நான் எடுக்கிறேன் பிரதர் வராது, இது வெளியே வராது, அப்படியே வச்சு பாரு உள்ள. புரியுதுங்களா? எனவே பிரியமானவர்களே, இது கடைசி காலம் ஆகினால இனிமே என்ன பண்ணுங்க, யாரை பார்த்தாலும் சொல்லிடுங்க. இல்லைன்னா ஆண்டவனுக்கு கணக்கு கேட்பாரு, நீ ஏன் பயந்து வாழ்ந்த, நீ மட்டும் ரட்சிப்பட்டு இருக்கிறியே, அபிஷேகம் பெற்று இருக்கிறீங்களே, அது வரைக்கும் நாட்கள் நீங்க மட்டும் போனா போதுமா? ஆண்டவர் இந்த உனக்காக எனக்காக மட்டும் இல்ல, இந்த முழு உலகத்துக்காக வந்திருக்கிறா. எல்லாரும் இந்த பரலோகத்துக்கு போகணும், அந்த நித்தியத்துக்கு போகணும். அப்ப என்ன பண்ணணும், எல்லாருக்கும் சொல்லணும். நீங்க நாம தான் சிடுமூஞ்சா இருக்கிறோமே, கிறிஸ்துவ மகத்துல ஒரு கலகலப்பே இருக்க மாட்டேங்குது. எப்ப பார்த்தாலும் ஏழை முக்க மாதிரி மூஞ்சி வச்சிருக்குது, உம்முன்னு இருக்குது. ஆண்டோட பிள்ளைங்க முகத்தை பார்த்தாலும் தெய்வீக கலை இருக்கணும், அந்த ஒளி இருக்கணும். நம்ம தான் இருளா இருக்கிறோம்ல, எப்ப பார்த்தாலும் கோபம், எப்ப பார்த்தாலும் சண்டை. இந்த ஆளுக்கு வெளியே போனாலே போதும் புருஷனோட சண்டை. புரியுதா? ஆமா, அது என்ன பண்ணுங்கடாக்கா, உம்முன்னு வச்சுக்கோ மூஞ்ச, அவர் பின்னாடியே போவாரு. என்னது, மனைவியின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன். எது வரைக்கும்? அவன் என்கிட்ட பேசுற வரைக்கும். புரியுதுங்களா? அன்னைக்கு ப்ரேயர் கூட பண்ண மாட்டாங்க. ஏன் நீ ப்ரே பண்ணல, இதோ வச்சிருக்குத உம்முன்னு மூஞ்ச. அவங்க வச்சுதான் உனக்கு என்ன, நீ பண்ண வேண்டியது தானே. அது ஓகே கொடுத்தா தான் இவர் என்ன பண்ணுவார், ப்ரே பண்ணுவார். இப்பெல்லாம் தலைமை மாறி போச்சு. புரியுதுங்களா? குடும்ப தலைவன் அந்த நாட்கள்ல ஆண்கள் தான் சொல்லுவாங்க, இப்போ அப்படி கிடையாது, குடும்ப தலைவி. அவங்களுக்கு தான் நாங்கெல்லாம் அடிபடைஞ்சு போறதா இருக்குது. இல்லைன்னா இது என்ன பண்ணுது, சாப்பாடு செய்யாது, துணி துவைக்காது, அப்படி என்ன பண்ணோம், ஒரு கழிச்சு படுத்துக்கும். இல்லைன்னா அம்மா வீட்டுக்கு போயிடும். என்ன பண்ணோம், அம்மா வீட்டுக்கு போயிடும். புரியுதா? நான் அந்த கூட மாட்டேன். இது ஓகேவா? நான் அந்த கண்டிப்பா கூட மாட்டேன், அங்கேயே இரு. இது ஒரு பாடுங்க சொல்லுவாங்க, திருவத்தூர் மாதிரி உங்க அம்மா விட்டு ஓடு. ஓகேவா? அது என்ன பண்ண சொன்னா நல்லா கவனித்து கொள்ளுங்க. இதான் நடக்குது. கிறிஸ்துவ குடும்பத்தில் அப்படி இருக்கக்கூடாது. இப்பெல்லாம் என்ன செல்லமா பேரை சொல்லி கூப்பிட்டுக்கிறாங்க. இது செல்லமா, இது செல்லம் ஏன் சண்டை போடுது, செல்ல ஏன் கோச்சிக்குது, இப்படிதான் பேர் சொல்லி கூப்பிட்டுக்கிறாங்க. அப்பெல்லாம் வாங்க போங்க, கணவன் பேர் கூட சொல்ல மாட்டாங்க. இப்பதான் என்ன பண்ண, சோசியலை கொடுங்க. வில்படி இன்னும் வரலைங்க. யாருங்க வில்படி? மாமனா, மச்சானா, அண்ணனா, தம்பியா, யாரு? புரியுதுங்களா? வில்படு ஒரு வரலைங்க. ஓகே, நீங்க யாருங்க? இந்த இடத்துல பாருங்க, விஜேந்திரன் எங்க காணோம். விஜேந்திரன் 8 மணி தான் வருவார். யார் விஜேந்திரன்? ஒண்ணுமே புரியல. ஓகேவா? இருக்கட்டும், பரவாயில்ல. அதுக்கப்புறம் 1 கொரிந்தியர்ல 9:16 வாசிங்க. வந்தோம்,
இடமில்லை. அது என் மேல் விழுந்த கடமையா இருக்கிறது. ஒவ்வொருத்தர் மேல விழுந்த கடமை. நீ நினைக்கிறீங்க இது பாஸ்டிங் வேலைன்னு சொல்லி அது கோடு போட வச்சிங்க. யாரா கடை சொல்லணும். நிறைய பேரை பார்க்கிறோம், இல்ல பிரதர் இது எங்க வேலை இல்ல, அது பாஸ்ட் வேலை, ஊழியக்காரங்க வேலை இல்லம்மா. ஒவ்வொருத்தர் மேல விழுந்த கடனாகி இருக்கிறது. இதுல மட்டும் தான் கடனாகி இருக்கணும். ஐயோ இன்னைக்கு யாருக்கும் சொல்லலையே, இனி யாருக்கும் நான் ஆண்டை பத்தி சொல்லாம நான் அப்படியே மௌனமா இருக்கிறேனே, யாரும் கிடைக்கலையே சொல்லுங்க. வாசிமா அதுல சுவிசேஷத்தை நான் பிரசங்கியாதிருந்தால், கவனிங்க, இது நல்லா என்ன பண்ண டீப்பா கவனிச்சிங்க. சுவிசேஷம் நான் பிரசங்கி இருந்தால் எனக்கு ஐயோ. இன்னைக்கு நல்ல கவனிங்க, ஆண்டை பத்தி நீங்க சொல்லுன்னு சொன்னாக்கா ஐயோன்னா இருங்க அர்த்தம், நீங்க போயிடுங்கன்னு அர்த்தம். அவரை பத்தி சொல்லாம நீ நேரா போயிட முடியாது. ஐயோ அப்படின்னா முடிஞ்சு போச்சு உங்க கதை. அப்ப என்ன பண்ணோம், சமயம் கிடைச்சாலும் கிடைக்காம போனாலும் எப்படி ஆண்டை பத்தி சொல்லிடுங்க. ஆபீஸ்ல கூட நம்மளும் சொல்ல மாட்டாங்க. நம்ம வந்து ஆயுத பூஜைக்கு பையா என்ன பண்ண பொறி வாங்கி வரும். புரியுதுங்களா? இல்லைங்க, பண்டு கட்டினாராம். பண்டு ஏன் கட்டுற நீ? கடை நாட்கள் தீபாவளியில புரியுதுங்களா, நம்மளுக்கு தான் பட்டாசு நல்லா என்ன பண்ணாங்க வெடிச்சாங்க. ஓகே, கிறிஸ்துவங்க தான் கறி நெருப்பா என்ன பண்ண ஊதி வெளியிடுறாங்க. அதை மாத்திங்க. அதெல்லாம் பண்டு போடுறது குறி சேர்க்கிற மாதிரி சேர்த்தாங்க. பண்டு போட்டு புரியுதா? குருவி எங்க சேர்த்து வைக்கும்? கூண்டுல வைக்க. நீ எங்க வைக்கிற? ஓகேவா? என்ன பண்ண ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா கடைசி காலமா இருக்கிறது. சரி, ஒரு சில உங்களுக்கு சொல்லிடுறேன், அது மட்டும் பாத்துங்க. யோவான் 4ஆம் அதிகாரம் 28 வாசிங்க. அப்பொழுது அந்த ஸ்திரீ தன் குடத்தை வைத்துவிட்டு ஊருக்குள்ளே போய் ஜனங்களை நோக்கி, நான் செய்த எல்லாவற்றையும் ஒரு மனுஷன் சொன்னார், அவரை வந்து பாருங்க, அவர் கிறிஸ்து தானா என்றார். கவனித்துக்கொள்ள பிரிவான சமாரிய ஸ்திரீ. அவ யாரும் உங்களுக்கு தெரியும். ஒரு மோசமான ஸ்திரீயாய் காணப்பட்டாலும் ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை சந்திச்ச அன்றைக்கு வாழ்க்கை முழுமையா ஒப்பு கொடுத்தாங்க. அதுக்கு முன்பதாக எப்படிலாம் வாழ்ந்திருக்கலாம், தாறுமாற வாழ்ந்திருக்கலாம், விபச்சாரா இருந்திருக்கலாம், வேசியா இருந்திருக்கலாம், அந்த ஊர்லயே பொல்லாத பொம்பளையா இருக்கலாம். ஆனா இயேசுவை சந்தித்ததுக்கு அப்புறமா அவங்க என்ன பண்றாங்க, என் வாழ்க்கையில இருந்து எல்லாத்தையும் சொல்லிட்டாரு. நான் யாரு, நான் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், எனக்கு எத்தனை புருஷன், எல்லாத்தையும் சொல்லிட்டாரு. அதுக்கப்புறமா வாழ்க்கை மாத்திக்கிட்டு இனிமேல் நான் சும்மா இருக்க கூடாது. இந்த மேசியாவை நான் மட்டும் பார்த்தா போதாது, இந்த மேசியா கூட நான் மட்டும் பேசினா போதாதுன்னு சொல்லி ஊருக்குள்ள ஓடினாங்க. மறுபடியும் வாசிமா அந்த வசனத்தை. நல்லா கவனிங்க. நிறைய இடத்துல பார்க்கும்போது புருஷனுக்கு மனைவி துரோகம், மனைவிக்கு கணவன் துரோகம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நிறைய இடத்துல பார்க்கிறேன். யார் செய்து தப்புனா கிறிஸ்துவனா செய்து கொண்டிருக்கிறாங்க. ஜாக்கிரதையா இருந்தங்க. அப்படி யாராச்சும் இருந்தா தயவு செய்து, நான் சாமர்த்தியமா ரொம்ப ஞானமா செய்யறேன், எல்லாரையும் ஏமாத்தலாம், மனைவியை ஏமாத்தலாம், கணவனை ஏமாத்தலாம், அப்பாவை ஏமாத்தலாம், மாமியார் மாமனார் ஏமாத்தலாம். ஆனா நோக்கி பார்க்கிற ஆண்டவரை ஏமாத்த முடியாது. நிறைய வாலிப இன்னைக்கு தாறுமாறா ஓடிக்கொண்டிருக்கிறாங்க. வாலிப தங்கச்சிங்க ரொம்ப மோசமா இருக்கிறாங்க. இன்னைக்கு ஜாக்கிரதையா இருக்கணும். தவளை பசங்க இன்னைக்கு இந்த இன்டர்நெட்ல போயிட்டு நெட்ல மாட்டிக்கிறாங்க. ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் சொல்லிட்டு வரான். நீ நினைக்கலாம் என்னை யாரும் கண்டுபிடிக்கல, அவர் கண்களுக்கு மறைவாக நீ எங்க போவ, மறந்திருக்க முடியுமா? எல்லாத்தையும் சொல்லிட்டாரு. உனக்கு ஆண்டவரே எனக்கு அந்த தண்ணீர் தாங்க சொல்லி கேட்குறாங்க. நீ போய் என் புருஷனை கூட்டிட்டு வா. என் புருஷன் இல்லை. காரணம் ஏன்? அது ஸ்டாண்டர்டா ஒரு புருஷனும் கிடையாது. 5 புருஷன் உனக்கு இருந்தாங்க. இப்போ ஒருத்தர் இருக்கிறான், அவன் உனக்கு ஸ்டாண்டர்டு கிடையாது. எல்லாத்தையும் சொல்லிட்டாரு. நான் தப்பு செஞ்சாலும், நான் ஊழியக்காரன், நான் தப்பு செஞ்சாலும் என்னையும் கேட்பாரு. அதனால தப்பு செய்யாதீங்க. ஆண்டுல பிள்ளைங்க பரிசுத்த மேல பரிசுத்த அடைஞ்சிட்டே இருக்கணும். டெய்லி சுத்திகரிக்கப்பட வேண்டும். ராக்காலத்துல நான் முழங்களை மடிக்கி ஜெபம் பண்ணும்போது இப்படிதான் கேட்பேன். ஆண்டவரே, காலையிலிருந்து நைட் வரைக்கும் நான் உங்க பிரியமா இருந்தேனா, சுத்தமா இருந்தேனா, என் பார்வை சரியா இருந்ததா, என் பேச்சு சரியா இருந்ததா, நான் கேட்கிற வார்த்தை சரியா இருந்ததா, நான் போன சரியா சொல்லி இப்படிதான் கேட்பேன். அப்ப ஏதாச்சும் ஆண்டு சுட்டி காட்டுவாரு. இந்த இடத்துல நீ கோமா பேசிட்ட, இந்த இடத்துல நீ போயிருக்க கூடாது ஆண்டு சொல்லுவாரு. அப்ப ஏதாச்சும் தவறு இருந்தா இன்னைக்கு ஆண்டு சுட்டி காட்டுவாரு. எல்லாத்தையும் சொல்லிட்டாரு. வாசிமா. என்ன பண்ணலாம்? குடத்தெல்லாம் வச்சுட்டு எனக்கு என்னப்பா இப்ப இந்த தண்ணி எனக்கு தேவை கிடையாது, எனக்கு ஜீவ தண்ணீர் ஆகி ஆண்டு இயேசு கிறிஸ்து வந்தாச்சு.
இனிமே இடுப்புல இருக்கிற அந்த பாரம் தேவையில்லை. ஆண்டவனை சந்தித்த பிறகு அந்த பாரத்தை எல்லாம் வச்சிடுங்க அவர் மேல வச்சு ஊருக்குள்ள ஓடுங்க. தனிப்பட்ட மனுஷன் மட்டும் இல்ல, அந்த ஊருக்குள்ளேயே சொன்னாங்களாம் பாருங்களேன், வாங்க 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 மேசியா வந்து வாங்க, இயேசு வந்து வாங்கன்னு சொல்லி எல்லாரும் என்ன பண்ண ஆண்டு சமயம் கொண்டு வந்தாங்களாம். நீங்க ஒரு ஆளு கொண்டு வந்திருக்கீங்களா? எத்தனை ஆண்டு காலம் ஆலயத்துக்கு வரும், ஒருத்தரை கொண்டு வர முடியாதா? இப்ப இந்த இடத்துல என்ன பண்ணாங்க, 2000 ரூபாய் தரம் வச்சுங்களேன், சும்மா இருப்பீங்க. இப்ப ஆர்டர் போடுறாங்க வச்சுக்கோமே, எத்தனை நேரம் கொண்டு வாங்க, உங்களுக்கு தலைக்கு 2000 தரேன்னு சொன்னாக்கா சொந்தம் வந்து எல்லாரும் கூட்டு வரும். வாக்கா வாக்கா 2000 தராங்க. இயேசுவை பத்தி 2000 பெருசா, உலகத்தை படைத்த ஆண்டவர் பெரியவரா? அவர் தானே பெரியவரு. அப்ப என்ன பண்ணோம், எல்லாருக்கும் சொல்லுங்க, 10 வாட்டி சொல்லுங்க. என்னைக்காச்சும் ஒரு நாளைக்கு வருவாங்க, அடி மேல அடி அடிச்சா ஆமிய நகருமா. அப்ப என்ன பண்ண, டெய்லி ஒரு அக்கா பாருங்களா, வாங்கக்கா ஒரு முறை வந்து ஆலயத்தை வந்து உட்காருங்கக்கா, சும்மா வந்து உட்காருன்னு சொல்லி கூட்டியாந்தாக்கா என்னைக்காச்சும் ஒரு நாளைக்கு இத்தனை நாடி கூப்பிடுறாங்களே, என்னதான் நடக்குது பார்க்கலாம் வச்சு வந்து உட்காருவாங்க. நம்ம தான் என்ன பண்ண சொல்ல மாட்டோம், வெக்கம், நமக்கு வெக்கம். எங்காவது பாருங்க ஜூவுக்கு போறோம் வாங்கினாக்கா, அதுக்கு என்ன பண்ணோம், வேன் அறிமுறை பண்ணிட்டோம் வாங்கக்கா கூப்பிடுவோம். எதுக்கு? குரங்க பாக்குறதுக்கு, புரியுங்களா, காண்டமுடியத்தை பாக்குறதுக்கு, இதெல்லாம் பாக்குறதுக்கு போய் கூப்பிடுறீங்க. வேன் அறிமுறை பண்ணுங்க வாங்கக்கா, எங்காச்சும் ஊழியத்துக்குன்னு சொன்னாக்கா சொல்றீங்களா? சொல்ல மாட்டோம், வெக்கம். அவன் போய் சொன்னாங்க ஊர்ல இருக்கிற எல்லாரையும் வாசிங்க போ இல்ல. பாத்தீங்களா, எல்லாம் வந்துட்டாங்க, புரியுதுங்களா? இதையா நீங்க செய்ய வேண்டிய காரியம், தினமும் ஆண்டை பத்தி எல்லாருக்கும் சொல்லணும். அவங்க ஒரே நாள்ல ஊருக்கே சொல்லிட்டாங்க, ஊருக்கு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. உங்க தெருவில் இருக்கிறவங்க வேணாம், ஒரு ஆளுக்கு சொல்லு ஒரு நாளைக்கு. அப்ப நம்ம இந்த ஆலயம் ஏன் இப்ப கேப்பா இருக்குது, இருக்கக்கூடாது. நமக்கு இதை விட பெரிய ஆலயம் நமக்கு வேணும், இடம் பத்தாத அளவுக்கு இருக்கணும், புரியுதுங்களா? ஏற்கனவே நம்ம ஆலயத்தில் இருந்து வராதுங்க யாரு, அவங்கெல்லாம் பாருங்க, அவங்களுக்காக பாரப்படுங்க, கண்ணீர் விடுங்க. ஓகேவா? சரிங்களா? செய்வேன்னு சொல்லுங்களேன். இனிமே நினைக்கிறீங்க கொஞ்சம் பொறுத்துங்க ஐயா, 1ஆம் தேதி வரட்டும். ஏன் ஜனவரி தான் நம்ம முடிவு எடுப்போம், தீர்மானம் அன்னைக்கு தான் எடுப்போம். என்ன தீர்மானம்? 1ஆம் தேதி போது சண்டை போட்டுக்காதீங்க. ஏன் 2ஆம் தேதி சண்டை போட்டுக்கலாமா? அவர் என்ன பண்ணாங்க, தீர்மானம் எடுத்துக்கோம், ஆண்டவரே இந்த வருஷத்துக்கு ஒழுங்கா நான் பைபிள் வாசிப்பேன். எத்தனை வருஷமா ஏமாத்தி நிற்கிறேன் இதே வார்த்தை சொல்லி. ஆண்டவரே இனிமே ஒழுங்கா ஆலயத்துக்கு போவேன், அந்த 1ஆம் தேதியோடு சரி, அவ்வளவுதான். எவ்வளவு தீர்மானம் எடுக்கிறீங்க? ஒழுங்கா நான் தசமாக தரேன், தசமாக கேட்க கூடாது ஐயா, கேட்காமலே தரணும். பாவம் ஐயா, எல்லாத்தையும் ஆண்டு என்ன பண்ணாரு, எல்லாத்தையும் விட்டுட்டு அவருடைய வேலை செய்ய வந்தவங்களுக்கு அவங்க கேட்கணுமா? அவங்கள நீங்களா தானே கொடுக்கணும். திருப்பதியில வாரி பொருட்களை கேட்கிறாங்களா? அவங்க ஆசீர்வாதமா இருக்கிறாங்க, காரணம் என்ன? கொடுக்குறாங்க, கொடுங்க கொடுக்கப்படும். அவங்க கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. நீங்க என்ன பண்ணி இழுத்து பிடிச்சேனாக்கா டாக்டர் தான் போகும், அது வேற வீணான செலவில் வரும். தயவுசெய்து 1ஆம் தேதியிலிருந்து நீங்க தீர்மானம் எடுத்துங்க. ஆண்டவரே ஆரம்ப நாட்கள்ல நீங்க 20,000 ரூபாய் வாங்கினீங்க, 2000 ஒழுங்கா கொடுத்துட்டீங்க. ஆண்டு உங்களை அப்படியே மல்டிபிளை பண்ணி உயர்த்தி வச்சிருக்கிறாரு. 50,000 ரூபாய் வாங்கும் போது 5000 கொடுத்துக்கு என் கஷ்டம் ஆண்டுக்கு நல்லா தெரியும், புரியுதுங்களா? 20,000 ரூபாய் வாங்கும்போது ஒழுங்கா கொடுத்துட்டீங்க, 50,000 ரூபாய் வாங்கும்போது மட்டும் என்னது, என் கஷ்டம் ஆண்டுக்கு தெரியும். கஷ்டத்து மேல கஷ்டம் தான் வரும். ஊழியக்காரனுக்கு கொடுக்க வேண்டியது கொடுங்க. எல்லாரும் ரொம்ப அன்பா கேட்டுக்கிறேன். இது அவருக்கு இல்ல, கர்த்தருக்கு சொல்லியிருக்கிறாரு. ஓகேவா? புரியுங்களா? சமாரியஸ் என்ன பண்ணாங்க, எல்லாருக்கும் சொல்லிட்டாங்க, நீங்களும் சொல்லணும். மார்க் 5ஆம் அதிகாரம் 18 வாசிங்க. பிசாசு பிடித்திருந்தவன் அவரோடு கூட இருக்கும்படி தனக்கு உத்தரவு கொடுக்க அவரை வேண்டிக் கொண்டார். இயேசு அவனுக்கு உத்தரவு கொடாமல், நீ உன் இனத்தாரிடத்தில் வீட்டுக்கு போய் கர்த்தர் உனக்கு இறங்கி உனக்கு செய்தவைகளை எல்லாம் அவர்களுக்கு அறிவி என்று சொன்னார். கவனிங்க, லேகியோன் பிசாசு பிடிச்சவன், வாழ்க்கை பத்தி நல்லா தெரியும். அவருடைய குடியிருப்பு கல்லுல இருந்தது. அவன் எப்போதும் கூக்குலிட்டே இருப்பான். கல்லுக்குனால தன்னை காயப்படுத்திக் கொள்வான். நிறைய பேர் என்ன பண்றாங்க, தன்னைத்தானே காயப்படுத்திக் கொள்றது. எதுக்கு? டிவி, செல்போன், லேப்டாப்பு, சினிமா, ஃப்ரெண்ட்ஸு, குடி, ஸ்மோக்கிங்கு. பாவத்தில் என்ன பண்றோம், நம்ம எல்லாமே உருக குத்திக்கிறோம்.
கல்லை எடுத்து காயப்படுத்துகிறான். பயங்கர சத்தம். அவனை யாரும் அடக்க முடியல. அவனுடைய வாழ்க்கை எங்க இருந்தது? கல்லறை. கடந்த நாட்கள்ல ஒரு தம்பி மரிச்சு போயிட்டான். எங்க இட முடியறாங்க தெரியுமா? எங்க தாத்தா எங்க அப்பா இறந்த இடத்துலயே பக்கத்துல என்ன படிச்சுது. எங்க இட முடியறான் பார்த்தா நாத்த எடுத்து புரியுதா? நிறைய பேர் வாழ்க்கையில் அப்படிதான் இருக்குது. எங்க நாற்றம் இருக்கிறதோ அங்கதான் இடம் பிடிப்பாங்க. கல்லறையில நீங்க கூட நிறைய பேர் அப்படிதான் இருக்கிறீங்க. எங்க அப்பா லைனா வச்சிருங்க. எதுக்கு? நீங்க எங்க இடம் பிடிக்கணும்? ஆண்டவரே நான் எங்க உன் சமூகத்தில் இருக்கணும். அன்னை பார்த்தா நல்ல மழை, பள்ளம் தோண்டாங்க பாருங்க, இந்த கலரை சாஞ்சி போச்சு. புரியுதுங்களா? மேலிடம் போச்சுட்டாங்க. நீங்க இந்த இடத்துல கலரில் இடம் பிடிக்காதீங்க. அதுக்கு ஒரு சண்டை. எங்க நான் என்ன பண்றேன்? 14 வருஷமா இந்த சபையில இருக்கிறேன், எனக்கு இடம் இல்லையா? சண்டை போடுறான். எங்க அப்பா பக்கத்துல வைக்கணும். உங்க அப்பாவும் போக மாட்டேறாங்க, நீயும் போக மாட்டே பரலோகத்துக்கு. நாட்டு அடிச்ச இடத்துல நீங்க இருக்கிறீங்க, அங்க இடம் பிடிக்கிறீங்க. ஓகே, பிப்ரவரி மாசம் சொன்னாக்கா கடற்கரை திருநாள் வரும். அப்ப என்ன பண்றது? அழகா போட்டு அவர் என்னென்ன சாப்பிடு இலையெல்லாம் போட்டு, புரியுதுங்களா? மிக்சரு, ஸ்வீட்டு, ரோஸ் கொக்கி, கலகெல்லாம் என்னென்னமோ என்னென்ன சாப்பிட வச்சிருவாங்க. யார் சாப்பிடுறது? காக்கா வரும், கருப்பு காக்கா. புரியுதுங்களா? அவரை பார்த்தா ரெட் கலர் எறும்பு வரும், கருப்பு கலர் வெள்ளை கலர் சேர்ந்து ஈ வரும். யார் சாப்பிடுறது? ஓகேவா? இதெல்லாம் நிறைய பேர் என்ன பண்ணுவோம்? அப்படிதான் போயிட்டு வந்தாங்க, கலரைக்கு போயிட்டு வந்தாங்க. எதுக்கு போயிட்டு வந்தீங்க? ஏன் போறீங்க அங்க? ஏன் போறீங்க? அப்பா ஞாபகமா? அப்பா இருக்கும்போது ஒழுங்கா கவனிக்கல, நீ அது திட்டிகிட்டே இருந்தீங்களே, ஒழுங்கா சாப்பாடு கொடுக்கலையே, கடை விட போயிட்டு என்ன பண்ண போறேன்? 4 பேர் மெச்சு இருந்துட்டா போறீங்களா? தேவையில்லை. அவனோட வாழ்க்கை அப்படி இருந்தது. இயேசு வாழ்க்கையில தங்க வந்துட்டாக்கா வாழ்க்கை மாறிடும். இயேசு வந்துட்டாரு. லேக் அனுச்சுன்னா 6000 உடனே சமாளித்து கஷ்டம். அவ்வளவு தங்க அவனுக்குள்ள இருந்தது. அவன் அடக்க முடியல. இயேசு தூரத்து வரும்போதே கட்டளை போட்டாரு. எல்லாம் விலகி போய்விட்டது. அதுக்கப்புறம் இப்ப வாசிங்க, மறுபடியும் அந்த 18 வாசிங்க. அப்படி அவர் படவில் ஏறுகிற பொழுது பிசாசு பிடித்திருந்தவன் அவரோடு கூட இருக்கும்படி தனக்கு உத்தரவு கொடுத்தான். அவன் சுகமாயிட்ட பிறகு அதுக்கு முன்னாடி பார்த்தீனாக்கா அவன் என்ன பண்ண? வஸ்திரம் தெரியாம இருந்தான். இயேசு வந்த பிறகு வஸ்திரத்தை தரித்து கொண்டான். அவன் புத்தி தெளிவில்லாம இருந்தான். இப்ப புத்தி தெளிவாகிவிட்டது. ஆண்டவரே நான் உன் கூடவே இருக்கிறேன். ஆண்டு சொன்னாரு, வேணாம். வாசிமா. எங்க போ? உன் இனத்தாரிடத்துல உன் வீட்டுக்கு போய் இப்ப நான் போற இடத்துல எல்லாம் நான் அகரம், திருவிக நகர், தருமபுரி பகுதி, வியாசர்பாடி இதை முடிச்சு நான் என்ன பண்ண வீட்டுக்கு போகணும். போற இடத்துல எல்லாம் என் அனுபவ சாட்சி நான் சொல்லுவேன். நான் ஆரம்பத்தில் எப்படி இருந்தேன், எதை நான் வணங்கிட்டு இருந்தேன், இயேசு எப்படி என்னை அழைச்சாருன்னு சொல்லி அவனுக்கு சொல்லும் பொழுது அவன் கேட்பான், உட்காந்து கேட்பாங்க. புரியுதுங்களா? டெய்லி அவன் என்ன பண்ண சொல்லிட்டே இருங்க நீங்க. ஓகேவா? அவன் என்ன பண்ண? ஆண்டு வேணாம், நீ போய் சொல்லு. கீழே வாசிங்க. அந்தபடி அவன் போய் இயேசு தனக்கு செய்தவைகளை எல்லாம் தெக்கப்போலி என்னும் நாட்டில் பிரசித்தம் பண்ண தொடங்கினான். பாத்தீங்களா? ஆண்டு என்ன பண்ணாரு? உன் சொந்தக்காரர்கிட்ட வீட்டுக்கிட்ட போய் சொல்லினாரு. அவன் என்ன பண்ணான்னு சொன்னா அந்த நாட்டுக்கே சொல்றான் பாருங்க. அப்ப நீங்க என்ன பண்ணீங்க? 2 பேரும் சொல்ல மாட்டீங்களே. எப்படியாச்சும் நீங்க ஜனவரிக்குள்ள என்ன பண்ணும்? அவங்க கணக்கு கேட்பாரு முடியும் போது. மாஸ்டர் சில இடத்துல பார்த்தீங்கன்னா ஏப்ரல் வந்தீங்கன்னாக்கா பேங்க் அக்கௌண்ட் க்ளோசிங் என்ன பண்ண ஒரு நாள் வச்சு லீவ் விடுவாங்க. ஏன் கணக்கெல்லாம் முடிக்கணுமா? புரியுதுங்களா? உங்க கணக்கு முடிக்கிற நாட்கள் வந்து கொண்டிருக்கிறது. அப்ப என்ன பண்ணோம்? யாருக்காச்சும் சொல்லி நீங்க கொண்டு வந்துருந்தீங்க. 12 hours பிரேயர் எப்போ? 20. அப்ப என்ன பண்ணுவீங்க? நிறைய பேர் கொண்டு வாங்க. ஆலயம் வந்து நிரம்பி வழியணும். இப்ப சொல்லி வச்சிருங்க, அக்கா எங்கேயும் போயிடாதீங்க. 27ஆம் தேதி எங்க சபையில அப்படியே சொல்லுங்க. மட்டியா எத்தனை மணி நேரம்? 12 மணி நேரம் பிரேயருக்கா. தயவு செய்து கண்டிப்பா வரணும். வாங்க, ஆசீர்வாதத்தை பெற்று போங்க. நான் அப்ப பார்க்க போறேன். இப்போதே ஜெபம் பண்ணுங்க, போய் சொல்லுங்க, கூப்பிடுங்க. அந்த நோட்டீஸ் வரும்போது எல்லாருக்கும் போய் கொடுங்க. வாங்கக்கா, கண்டிப்பா வாங்க, நான் கூட்டு போறேன்.
நான் உங்களை ஆட்டோ வச்சு கூடுமுறை வாங்கன்னு சொல்லி என்ன பண்ணுங்க, உங்களுக்கு தேவையில்ல சந்திக்கிறேன், உங்களுக்கு சாப்பாடு செலவு பஸ் செலவு நான் தரேன் சொல்லி கூப்பிடுங்க. ஓகேவா? இவங்க போய் என்ன பண்ணா தெக்கப்போலி என்ற நாட்டு ஃபுல்லா போய் சொல்லிட்டான் பாருங்க. நீங்க நாட்டுக்கு சொல்ல தேவையில்ல, ஊருக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, ஒருவருக்கு சொல்லுங்க. ஒருத்தர் சொன்னாலே இந்த சபை நரங்க ஒழிஞ்சிருக்குமே. ஓகேவா? ஓகே, புரியுதா? இது மூணாவது காரியம். 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 1 to 4. 1 வாசிங்க 4 வரைக்கும். சீரியா ராஜாவின் படைத்தலைவனாகிய நாகமான் என்பவன் தன் ஆண்டவரிடத்தில் பெரிய மனுஷனும் எண்ணிக்கை உள்ளவனுமாய் இருந்தான். அவனை கொண்டு கர்த்தர் சீரியாவுக்கு ரட்சிப்பை கட்டளையிட்டார். மகா பராக்கிரமசாலியாகிய அவனோ குஷ்டரோகியாய் இருந்தான். நாகமான் குஷ்டரோகி. அவன் யாரு? மகா பராக்கிரமசாலி. அவனை கொண்டு சீரிய தேசத்துக்கு பெரிய ரட்சிப்பு, விடுதலை, வெற்றி தந்தார். அவ்வளவு தங்க பராக்கிரமசாலி, நல்ல பலசாலி தான். ஆனா அவன் குஷ்டரோகியாக இருந்தான். குஷ்டரோகம் என்று சொன்னால் கையெல்லாம் குறுகி போய்விடும், நரம்பெல்லாம் செத்து போயிருக்கும், ரத்தோடும் சரியா செயல்படாது, அவனால எந்த ஒரு பொருளையும் எடுக்க முடியாது, பட்டத்தை எடுத்து யுத்தம் பண்ணக்கூடியவன் யுத்தம் பண்ண முடியாது. நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. இது அதாவது குஷ்டம் என்பது வாழ்க்கையில் இருக்கிறதுனா பாவம், குறை. புரியுதுங்களா? பாவத்துடைய மிகுதியான தயங்கப்பட்ட காரியம் அது. நிறைய பாவம் செஞ்சாதான் குஷ்ரோகம். புரியுதுங்களா? அதனால பாவமான மனுஷங்கிட்ட ஆண்டு வரமாட்டாரு, பாவின் ஜபத்தை கேட்க மாட்டாரு. அவன் குஷ்ரோகமா இருந்தான். சீரியாவில் இருந்து தண்டுகள் புறப்பட்டு தேசத்திலிருந்து ஒரு சிறு பெண்ணை சிறைபிடித்து கொண்டு வந்து இஸ்ரேல் தேசத்திலிருந்து ஒரு பெண்ணை, சின்ன பெண்ணை சிறைபிடித்து இப்ப சீரியாவுக்கு கொண்டு வந்துக்கிறாங்க. நாகவன் வீட்டுல நாகவோட மனைவிக்கு என்ன பண்ணாங்க? பணிவிடை செய்து கொண்டிருந்தா. நல்ல மணிக்கு சின்ன பெண்ணு, பணிவிடை செய்யற பிள்ளைங்க அந்த நாட்களே பேசக்கூடாது. புரியுதுங்களா? இஷ்டமா எதுவும் செய்யக்கூடாது. அவங்க தங்கப்பா எஜமானி என்ன சொன்னதான் கேட்கணும். ஆனா அந்த சின்ன பொண்ணு என்ன பண்ணா பாருங்க. இன்னைக்கு நீங்க பயந்து இருக்கிறீங்களே, வேணாம். அவர் யாரு? அவள் தன் நாச்சியாரை பார்த்து, ஆண்டவன் சாமாரியாவில் இருக்கிற தீர்க்கதரிசியின் இடத்தில் போவாரானால் எங்க அனுப்புறாங்க பாத்தீங்களா? தீர்க்கதரிசியிட போங்க, எலிசா அனுப்புங்க. போனா கண்டிப்பா இருப்பது நடக்கும். கிடைச்ச சந்தர்ப்பத்தை அந்த அடிமை பெண் பயன்படுத்தி கொண்டாங்க. புரியுதுங்களா? சின்ன பிள்ளைங்களா இருக்கலாம், வாலி பிள்ளையா இருக்கலாம், யாரா இருந்தாலும் உனக்கு ஒரு சந்தர்ப்பம் தருவாரு, சொல்லிடணும். தைரியமா சொன்னாங்க. புரியுதா? தலைவர் அங்க போனாக்கா கண்டிப்பா சுகம் கிடைக்கும். ஊழியக்காரங்க ஜெபம் பண்ணாக்கா கண்டிப்பா சுகம் கிடைக்கும். இயேசு நாமத்தை சொல்லி ஜெபிக்கும் போது கண்டிப்பா இந்த குஷ்டரோகம் நீங்கும் என்று சொல்லி தைரியமா சொன்னாங்க. நீங்க என்ன பண்ணுவீங்க? சொல்ல மாட்டீங்க. ஸ்டேட் கிறிஸ்துவங்க. புரியுதுங்களா? நீங்களாம் அப்படிதான் ஸ்டேட் கிறிஸ்துவ தான். ஏதோ மேலோட்டமா இருக்கிறோம், அப்படி இருக்கக்கூடாது. ஆண்டவரே அணிந்திருக்க வேண்டும். ஆண்டவரை தயங்கப்பாண்டு பின்னி அவரோடு இசைந்து இருக்க வேண்டும். அவன் தான் உண்மையான கிறிஸ்துவன். மேலோட்டமா இருக்கிறவன் கிறிஸ்துவன் கிடையாது. ஏதோ கடமைக்காக இருக்கிறவன் கிறிஸ்துவன் கிடையாது. புரியுதுங்களா? கிறிஸ்துவோடு கூட எப்போது இருக்கணும். அவன் தான் உண்மையான கிறிஸ்துவன். வாசிங்க போ. பாத்தீங்க, அவ்வளவுதான். அவரு இவருடைய குஷ்டரோகத்தை நீக்கி விடுவார். பாத்தீங்களா? எங்க போனோம்? தீர்க்கதரிசியிட போனோம், ஆண்டோட பிள்ளைங்கிட்ட போனோம், ஆண்டு நாமத்தை சொல்லி ஜெபம் பண்ணலாம், கண்டிப்பா சுகத்தை கிடைக்கும். பெருசா எதுவும் சொல்லல. கீழே வாசித்து பாருங்க. அடுத்தது. அப்பொழுது அவன் போய் இஸ்ரவேல் தேசத்தின் இன்ன பிரகாரமாய் சொல்லுகிறாள் என்று அந்த பொண்ணு சொன்னது அப்படியே என்ன பண்ணுச்சுனாக்கா அவங்க சொல்றாங்க, கணவன் சொல்றாங்க இந்த பிரமாதம் செய்யறாங்கன்னு சொல்லி ஆண்டவன் இடத்தில் அறிவித்தான். போதும், அவ்வளவுதான். இப்போ 9, 10 வாசிங்க. அப்படியே நாகமான் தன் குதிரைகளோடும் வந்து எலிசாவின் வாசற்படியிலே நின்றான். அப்பொழுது எலிசா அவனிடத்தில் ஆள் அனுப்பி, நீ போய் யோர்தானில் 7 தரம் ஸ்நானம் பண்ணு, அப்பொழுது உன் மாம்சம் மாறி நீ சுத்தமாவா என்று சொல்ல சொன்னான். அவ்வளவுதான். கவனித்துக் கொள்ளுங்க. ஊழியக்காரங்க என்ன சொல்றாதான் நீ செய்யணும். எதிர்த்து கேள்வி கேட்க கூடாது, கிராஸ் கொஸ்டின் கேட்க கூடாது. நிறைய பேர் அப்படிதான். ஊழியக்காரன் சொன்னாக்கா அவன் எதிர்த்து பேசுறது. நல்ல கவனிங்க. நீங்க ஒருவேளை எங்க விட பைபிள 10 வாட்டி 100 வாட்டி படிச்சிருந்தாலும் ஊழியக்காரங்க தான். நான் சொல்றது புரியுதுங்களா? நீ யாரனா இரு, நீ பெரிய டாக்டர், இன்ஜினியர் ஆயிரு, ஒருவேளை தேசத்தை ஆலோசனை இருந்தாலும் ஊழியக்காரன் கீழ்ப்படிஞ்சு ஆகணும். இந்து கோயில போய் பாருங்களேன்,
எப்ப இப்படி ஆள் வந்தாலும் வெளியே நிற்பாங்க, கையேந்திட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு தெரியுது பூசாரிக்கு கீழ்ப்படியணும்னு சொல்லி, நமக்கு தெரியல ஆசானிக்கு கீழ்ப்படியணும்னு சொல்லி. அவர் சொல்றாரு, நீ போய் யோர்தான்ல 7 முறை முழுகு, 7 பூர்ணம், முழு மனதோட முழுகு. நிறைய பேர் என்ன பண்ணோம், குறைவா தான் இருக்கிறோம், சந்தேகமா தான் இருக்கிறோம். ஆண்டுடைய வரும்போதெல்லாம் பயம், அவிசுவாசம், புரியுதுங்களா, பதட்டம், இதெல்லாம் எடுத்து போட்டுக்கணும். ஆண்டோட பிள்ளைங்க தைரியமா இருக்கணும், திட நம்பிக்கையா இருக்கணும். அவர் என்ன பண்ணார் பாருங்க கீழே. அதற்கு நாகமான் கடும் கோபம் கொண்டு புறப்பட்டு போய் அவன் வெளியே வந்து நின்று தன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை தொழுது தன் கையினால் அந்த இடத்தை தடவி. சில பேர் என்ன பண்ணுவாங்க, அப்படியே கை வச்சு ஜெபம் வருவாங்க. யாராச்சும் என்ன பண்ண மிஸ் பண்ணிருப்பாங்க. அந்த பாஸ் என்ன கணக்கு இலக்காரம் இருக்கு, எல்லாரும் மேல கை வச்சுருவாங்க, என் மேல கையே வைக்கல. நடக்குதா இல்லையா? இது நடக்குதா இல்லையா? நான் சில நேரத்தில் அப்படி பண்ணியிருக்கிறேன். பண்ணும்போது யார் மேலே கை வைக்காம விடும்போது, ஏன் பாஸ் என் மேலே மட்டும் கை வைக்கல? நான் சொன்னேன், ஏன் கை வேணுமா, ஆண்டோட கை வேணுமா? ஏன் கரம் பாவமான கரம், பரிசுத்தமான கரம் வேணுமா? கர்த்தரோட கரம் ஏன் மேலங்க, கடுவலம் பயம் இல்லைன்னு சொல்லி பாட்டை பாடிட்டு ஏன் கரத்தை கேட்குறிய? ஆண்டோட கரம் அவங்க மேலே வந்து அமரணும், புரியுதுங்களா? நிறைய பேர் என்ன பண்ண முருகு இருப்பாங்க, அவருக்கு காதல் மூக்கில் இல்லைன்னு சொல்லி இலக்காரம், என் மேல மட்டும் கை வைக்கல. அவர் பாருங்க நான் எப்படி தெரியல, பிச்சைக்காரமா இருக்கா தெரியலையே. அப்படிலாம் நினைக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஊழியக்காரங்க, படிச்சவங்க, படிக்காதவங்க, ஏழை, பணக்காரன், கருப்பா இருக்கிறவங்க, வெள்ளையா இருக்கிறவங்க எல்லாம் ஒண்ணுதான். வித்தியாசமெல்லாம் காட்ட மாட்டோம். நொண்டியா இருந்தாலும் நல்ல வெள்ளனா இருந்தாலும் எல்லாங்களும் ஒண்ணுதான். ஓகே, அவர் நினைச்சிட்டாரா கிட்ட வந்து எனக்கு என்ன பண்ண, அப்படியே தொட்டு என்ன பண்ணுவாரு, தடவி எனக்கு சுகமாக்குவான்னு நினைச்சுக்கிட்டாரு. இல்ல, ஊழியக்காரங்க என்ன சொல்றாங்க, அந்த மாதிரி செய்யணும், முழுகுனா முழுகு. நான் வேலைக்காரன் சொல்றேன், இதை விட கடினமானது ஒன்று சொல்லுங்க, செஞ்சிருப்பீங்கல்ல, போய் முழுகுங்க. முழுகின பிறகு சுகமாயிட்டாரு. இப்போ ஒரு அல்லே சொல்லுங்களேன். கீழ்படிஞ்சா சுகம் கிடைக்கும். கீழ்படிஞ்சா ஒரு புது பலன் வந்துடுவனுக்கு. வரும்போது என்ன பண்ணச்சுன்னா, பலனை இழந்து குஷ்ரோகம் வந்தாரு. போகும்போது என்ன பாட்டு பாடி இருப்பாங்க, சந்தோஷம் பொங்குது, சந்தோஷம் வந்து பாட்டு பாட்டு போயிருப்பாங்க வீட்டுக்கு. இப்போ 14-15 வாசிங்க. அது போடுபடுங்க. தேவனுடைய மனுஷன் வார்த்தையின்படியே யோர்தானில் இறங்கி, உங்களுக்கு நல்ல ஒரு அருமையான ஊழியக்கார கொடுத்துருக்காங்க, அவங்க என்ன சொல்றாங்களோ அதன்படியே செய்யுங்க. ஊழியக்காரங்க ஆலோசனை கொடுத்தா அதை கேட்கணும், நீங்க அவங்களுக்கு ஆலோசனை கொடுக்க கூடாது. சொல்றாருங்க, ஆலோசனை புரிஞ்சுடுவாங்க, உருண்டுவானா உருந்து வருவாங்க, ஏன் எதுவும் கேள்வி கேட்க மாட்டாங்க, புரியுதுங்களா? அவங்க என்ன சொன்னா அதான் 24 நாள் என்ன பண்ணி சொன்னாக்கா பாஸ்டர் இருப்பாங்க. நமக்கு அப்படி கிடையாது. வயிறு கிள்ளுது பாஸ்டர். காரணம் ஏன், நீ பாஸ்டர் போற நேரத்தில் தான் வட்டை வரும், பிரியாணி தட்டு. ஆண்டுக்கு தெரியும், இதோட பாஸ்டர் முடிச்சுக்கிறேன், ஆத்திரம் சோத்திரம் ஆமே. எதுக்கு பிரியாணி என்ன பண்ண அப்படி இழுக்குது இல்ல இல்லையா? ஆனா பாட மாட்டோம். எப்படி பாடுவீங்க? நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும். அந்த பாட பாடிட்டு இன்னும் கொஞ்சம் போதும். ஓகேவா? இந்த இடத்துல பார்க்கும்போது என்ன நடக்குது வாசிமா? இப்போ பாத்தியா, ஒரு சிறு பிள்ளை மாம்சத்தை போல மாறிடுச்சு, குழந்தை மாறி ஆயிட்டாரு. இப்போ சூப்பர் ஆயிட்டாரு. இப்போ நீங்க கீழ்படிஞ்சா சூப்பரா மாறிடுவீங்க, வாழ்க்கை மாறிடும், தேவடைய சாயலா மாறிடுவீங்க, தேவடைய பலன் கிடைக்கும், ஆண்டு உன்னோடு கூட இருப்பாரு. அவன் போகும்போது எவ்வளவு சந்தோஷமா போறான் தெரியுமா? கீழே வாசித்து பாருங்க. அப்பொழுது அவன் தன் கூட்டத்தாரோடு எல்லாம் தேவனுடைய மனுஷனிடத்துக்கு திரும்பி வந்து அவனுக்கு முன்பாக நின்று, இதோ இஸ்ரவேலில் இருக்கிற தேவனை தவிர. கவனிங்க, நீங்க சத்தியத்தை சொன்னாதான் இந்த வார்த்தை வாயிலிருந்து வரும். வாசிமா அந்த வசனத்தை. இஸ்ரவேலில் இருக்கிற தேவனை தவிர பூமி எங்க வேற தேவன் இல்லை என்பதை அவர் அறிந்து கொண்டார். நீ சுவிசேஷம் சொல்லலாம் எப்படியா தெரியும்? ஜீவன தேவன் எப்படி அறிந்து கொள்வாங்க? புரியுதா? அவர் தான் பூமி எங்க அவர் தவிர வேற தெய்வம் இல்லை என்று சொல்லி அவர் அப்ப வீட்டுக்கு சந்தோஷமா போறாரு. நீங்க சொல்ல மாட்டேன்றீங்களே. ஓகே, அப்ப என்ன பண்ணணும் சொல்லுங்க, எல்லாரும் நீங்க சொல்லணும். சொல்லலாம் சொல்ல மாட்டீங்களா? ஓகே, 7ஆம் அதிகாரத்துக்கு வாங்க, 3 வாசிங்க.
ஒளிமுக வாசலில் இருந்தார்கள். ஆ. அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, நாம் இங்கே இருந்து சாக வேண்டியது என்ன? பட்டணத்திற்குள் நாம சொல்லிடுறோம் உங்களுக்கு, சமாரியால பயங்கரமான பஞ்சம், பயங்கர பட்டினி. சீரிய ராஜாவாகிய பணத்தார் இஸ்ரவேலுக்கு யுத்தம் பண்ண வரும்பொழுது இந்த சம்பவம் நடக்கிறது. ஒரு தங்கம் மரக்கால் கோதுமை ஒரு வெள்ளி காசு விற்கப்படுகிறது. ஒரு சேக்கல் போட்டிருக்கோம். ஒரு சேக்கல் சொன்னாக்கா 11.5 கிராம். சொல்லுங்க, 11.5 கிராம் தான் ஒரு சேக்கல். ஞாபகம் வச்சுங்க, சேக்கல்னா வெள்ளின்னு அர்த்தம். புரியுதுங்களா? அந்த ரேட்டுக்கு விற்கும். அப்படிப்பட்ட பஞ்சம், புரியுதா? ஆனா அந்த 4 குஷ்டரோகி என்ன பண்றாங்க, அங்க போறாங்க. சீரியஸ் போனா எல்லாம் சதறி கிடக்கிறது. காரணம், கர்த்தர் யுத்தம் பண்ணி எதிரிலாம் ஓட விட்டு இருக்கிறாரு. அங்க பார்க்கும்போது எல்லாம் என்னென்ன தேவையோ ஆகாரம் இருக்கிறது, துணி இருக்கிறது, வெள்ளி பொன்னி எல்லாம் இருக்கிறது. இப்போ 9 வாசிங்க. பின்பு அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, நாம் செய்கிறது நியாயமல்ல. நியாயம், நான் ஒருத்தனே சாப்பிடுறது நல்லது கிடையாது. இந்த நாள் நற்செய்தி அறிவிக்கிற நாள். ஏன் ஜனங்க கஷ்டப்படுறாங்க? ஏன் ஜனங்க பசியா இருக்கிறாங்க? ஏன் ஜனங்க ஆகாரம் இல்ல? ஏன் ஜனங்களுக்கு வஸ்திரம் கிடையாதுன்னு சொல்லி நாம மட்டும் 4 பேர் மட்டும் சாப்பிட்டோமே, 4 பேர் மட்டும் வஸ்திரத்தை எடுத்துக்கிடுமே, 4 பேர் மாத்திரம் எடுத்து பதிக்க வச்சுக்கிறோமே, ஒலிக்க வச்சுக்கிறோமே, இந்த செய்தியை ராஜாவிடம் போய் சொல்லுவோம் வா என்று சொல்லி நல்ல செய்தியை அவங்க என்ன பண்ண சொல்ல புறப்பட்டு போறாங்க. நீங்க என்ன பண்ண நல்ல செய்தியை சொல்லணும். நீ மட்டும் நல்லா இருந்தா போதாது. இப்ப கிறிஸ்துமஸ் நாட்களில நான் என்ன பண்ணுவேன் கேட்டாங்க, யாராச்சும் எனக்கு ட்ரெஸ் எடுத்து தந்தாங்கன்னா நான் இது வரைக்கும் அது தைச்சு போடுறதே கிடையாது. என்னை விட யார் தாங்க ரொம்ப ஏழ்மையா இருக்கிறாங்க ஊழியக்காரங்க, அவங்க கூட எப்படியும் பார்த்தீங்கன்னாக்கா அந்த கிறிஸ்துமஸ் ஜனவரி நாட்கள்ல ஒரு 10-12 ட்ரெஸ் வரும். அது எல்லாருக்கும் கொடுத்துருவேன் நான். புரியுதுங்களா? என்னங்க தைச்சு போடுங்க, எங்க தைக்கிறது தைங்க, அங்க நான் என்ன பண்ணேன் அந்த கூலியை கொடுத்துருவேன். நான் தை கூலி கொடுத்துருவேன்பா நான். புரியுதுங்களா? கொடுங்க, நீங்களே தைச்சு போடுகிறது. என்னது கிறிஸ்துமஸ் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சண்டே வரும். இயேசுக்கு பிறந்த நாள், நீ எதுக்கு ட்ரெஸ் போடணும்? அவருக்கே கந்த துணி, புரியுதா? ஆனா இங்க மட்டும் பாட்டு பாடும், புரியுதா? கந்தை போலமா சில பாட்டெல்லாம் பாடுவாங்க. அவருக்கு அங்கே கந்த துணி இருக்கும்போது நீ மட்டும் மினுக்கான வசத்தை போடும் போறீங்க. யாருக்கு பிறந்த நாள்? ஐயாவுக்கு பிறந்த நாள் நான் ட்ரெஸ் போடுறேன், நான் மென்டல். நான் புரியுதுங்களா? ஐயாவுக்கு பிறந்த நாள் நான் கேட்க நான் மென்டல். இப்போ நிறைய கிறிஸ்துவ மென்டல் கிறிஸ்துவா இருக்கிறோம். இல்லாத போய் கொடுங்க. இயேசு பிறந்த இருக்கிறாரு, அந்த நற்செய்திக்காக நாங்க என்ன பண்றோம், இந்த பேண்ட் ஷர்ட் உங்களுக்கு தரோம், இந்த சாரி உங்களுக்கு நான் தரோம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ண கொடுங்க. இந்தாங்க உங்களுக்கு கேக்கு. என்னென்ன செய்றீங்களோ பக்கத்து வீடு கொடுங்க. கிறிஸ்டின் தராதீங்க, கிறிஸ்து கூட தரவே தராதீங்க. போதும், அவங்களும் செய்யறாங்க பண்ட மாட்டு முறை. நான் கொடுத்தேன், எதிர்பார்த்துனே இருக்கு அங்கிருந்து வரணும்னு சொல்லிட்டு. இது நான் கொடுத்தேங்க, அவங்க அங்கிருந்து வரல. நிறைய பேர் இப்படி எதிர்பார்க்குறீங்களா? எதுவுமே தரல, அதனால அடுத்த வருஷம் தரக்கூடாது அவளுக்கு. ஓகேவா? அந்த மாதிரிலாம் வேண்டாம். நற்செய்தி என்ன பண்ணாங்க சொல்றாங்க. சொன்னதுனால அவங்க என்ன பண்ண போறாங்க, உள்ளுக்குள்ள போயிட்டு 16 மட்டும் வாசிக்கிறேன். நான் இதோட முடிக்கிறேன். நான் 16. இப்ப என்ன பண்ணாங்க, அந்த நல்ல செய்தி சொன்ன உடனே எல்லாம் என்ன பண்ணாங்க, வராங்க உள்ளுக்குள்ள வந்து அங்க இருக்கிறதெல்லாம் கொள்ளையிடுறாங்க. பொண்ணு வெள்ளி என்னென்ன இருக்குது எல்லாத்தையும். இனி பஞ்சம் கிடையாது, இனி வறுமை கிடையாது, இனி கஷ்டம் கிடையாது. புரியுதுங்களா? அப்ப உங்க வாழ்க்கையில நீங்க நற்செய்தி அறிவிச்சீங்கன்னாக்கா உனக்கும் திருப்தி, நீ போற எல்லா இடத்துலும் திருப்தியா காணப்படும். இனிமே சும்மா இருக்க கூடாது. 2025 இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கிறது. இனி டேட் என்னமா 8, இன்னும் ஒரு 3 வாரம் இருக்கிறது. 3 வாரத்துக்குள்ள கிளியர் ஆயிடுங்க. போதும், இது வரைக்கும் நீங்க வாழ்ந்தது வாழ்க்கை போதும். அப்படியே வந்து உட்கார்ந்து போற அந்த வாழ்க்கை விட்டுடுங்க. இனிமே என்ன பண்ண, எழும்புங்க, புறப்பட்டு போங்க, ஆத்மா ஆதாயப்படுத்துங்க, சுவிசேஷம் அறிவிங்க. புரியுதுங்களா? அவங்க குஷ்டரோகி தான். ஆனா என்ன பண்ணாங்க, எப்படி நடப்பாங்க தெரியல உங்களுக்கு. நாங்க 4 பேரும் நீங்க நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. பிச்சை குஷ்டரோகிலாம் நடக்க முடியாது. ஆனாலும் என்ன பண்ண நற்செய்தி அறிவிக்கிறதுக்கு அவங்க என்ன பண்ணாங்க, அவங்களோட வழியை பார்க்கல, வேதனையை பார்க்கல. நம்ம இவ்வளவு தூரம் போனோமான்னு இல்லை. ஆனா புறப்பட்டு போனாங்க, நற்செய்தி அறிவிச்சாங்க. அந்த ஜனங்கள் என்ன பண்ணாங்க, வந்து எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டாங்க. அப்ப என்ன பண்ண, எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும். வரப்போற கிறிஸ்துவ நாட்களில நான் அப்படிதான் கிறிஸ்டியனுக்கு போக மாட்டேன். கிண்டுகிட்ட போயிட்டு நான் என்ன பண்ண சொன்னாக்கா, நான் இப்படிதான் செய்யறேன்.
இண்டிவிஜுவல் போவேன், ஒரு சின்ன ஸ்லிப்பில் ஸ்டாம்ப்பு, ரப்பர் ஸ்டாம்பு போட்டு நாங்கள் நாட்களில் வரோம், நாங்கள் ஒரு கேக்கு தர போகிறோம், நாங்கள் தான் ஒரு ட்ரெஸ்ஸு தர போகிறோம், கவரில் ஒரு 500 ரூபா வச்சு ஒரு 10 வீடு அவருக்கு கொடுத்துருவோம். விதவை வீடுங்களுக்கு, ஏழை வீடுங்களுக்கு கொடுத்துருவோம். நீ ஒன்றும் பண்ண தேவையில்ல, காப்பி தேவையில்லை, எதுவுமே எனக்கு தேவை கிடையாது. நாங்கள் போய் பாட்டை பாடிட்டு அவங்க என்ன அவங்களுக்கு கேக்கு கொடுத்து அந்த காணிக்கை அவங்களுக்கு கொடுத்து அந்த ட்ரெஸ்ஸு கொடுத்துன்னு வச்சுங்க. அடுத்த வருஷம் கேட்பாங்க, ஐயா போன வருஷம் வந்தீங்க, வருஷம் ஏன் வரல? அப்படி செய்யுங்க. எப்போ பார்த்தாலும் மாமி வீட்டுக்கு, எப்போ பார்த்தாலும் சித்தி வீட்டுக்கு, எப்போ பார்த்தாலும் அண்ணன் வீட்டுக்கு இதே செஞ்சுருந்தாக்கா எதுக்கு? இதோ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து விரும்பாரு? இல்லை, இல்லாதவங்களும் போய் செய்யுங்க. புரியுதா? ஒன்று எடுத்துத்தாங்க. யாராச்சும் ஒரு ஏழைங்களுக்கு ஒரே ஒரு வருஷத்தை எடுத்துத்தாங்க, ஒரு பீஸ் கேக் வாங்கித்தாங்களேன். யாராவது சரிங்கள? பிரியமானவர்களே, நீங்க என்ன பண்ணுங்க, நற்செய்தி அறிவிங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.